ஆல் தீஸ் எனது ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக அந்த டேஸ்ட் வருது. பனானா அடுத்தது கேரமல் சேர்ந்தது. டெஃபினட்டாக வாழைப்பழம் இருக்குது. ஆனால் இதில் வந்து இந்த கிறிஸ்மஸ் இந்த செரீஸ் எல்லாம் இருக்குது. அது எப்படின்னு தெரியலை. இது ஒரு கேரமல் டாஃபி எல்லாம் சேர்ந்தது மாதிரி தோணுது. பட் டெஃபினட்டாக நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஸ்வீட். அந்த மெத்ததுக்கும் பார்க்க கொஞ்சம் ஸ்வீட் கூடயாக இருக்குது. ஸோ எனிவே உங்களுக்கு வந்து பனானா பிடிக்கும், கேரமல் பிடிக்கும்னா இது கரெக்டாக. வனிலா சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. நோ சாக்லேட் சிப், ஜஸ்ட் ஸ்மூத் சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எல்லாரோட ஃபேவரட் ஃபஜ் ப்ரௌனி இருக்குது. டெஃபினட்டாக டூ மச் சாக்லேட்டையும் இல்லை, அளவாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு சேஞ்ச் தான். ப்ரீமியம் சாக்லேட்டுக்கும் பார்க்க எனக்கு ஃபஜ் ப்ரௌனி ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ரீம் ப்ரூலே சாப்பிட்டுருக்கீங்களா? இல்லை கேரமல் புடிங். கேரமல் புடிங்கில் வந்து அந்த அந்த பேர்ன்ட் சுகர் டேஸ்ட் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பீட்டர் அந்த மாதிரி டேஸ்ட். உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னா இதுவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதோட டேஸ்ட் ஒன்று ஒரு பீட்டர் டேஸ்ட் ஒன்று. ஸோ சால்ட்டட் கேரமல் டெஃபினட்டாக அது கொஞ்சம் ஹைலைட்டாக வருது. ஃபஜ் ப்ரௌனிக்கு அப்புறம் இதுதான். நான் வந்து பெருசாக ஸ்ட்ராபெரி தான் அது சொன்னால் சீஸ் கேக் அதில் பெருசாக. பட் திஸ் இந்த ஃப்ளேவர் வாவ், ஐ லவ் இட். டெஃபினட்டாக நீங்கள் மறக்காமல் ஃப்ரோசன் ப்ரீமியம் ஐஸ்கிரீம் கேரமல் பம்ப்கின் அடுத்தது கிங்ஸ்பெரியில் இருக்குது. டெஃபினட்டாக போயிட்டு எடுங்க.